பிரியாணி பிரியாணி ரெடி. இப்போ வெங்காயத்தை போட்டு வதக்கணும், பாத்துக்குங்க. ஓகேவா? நல்ல செவக்கா வதக்கணும். என்ன அடுத்தது தக்காளி போடுங்க. என்ன ஒண்ணு பண்ணி ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ வந்து பக்ரீத்துக்காக நாங்கள் பிரியாணி செய்கிறோம். இப்போ வந்து சாரி, நான் எல்லாமே முன்னாடியே போட்டுட்டேன். இப்போ வெங்காயம் தான் போட்டு செவக்க வந்து வதக்கணும். சரியா? இப்போ இன்னும் கொஞ்சம் ரெடிஷ் ஆகிட்டே இருக்கு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் ரெடிஷ் வந்துருச்சு. அது வந்த உடனே அடுத்தபடியாக நம்ம என்ன பண்ணுறோம் சொல்கிறேன். ஓகே தான் பண்ணிக்க. இப்போ இஞ்சி போட்டு வதக்கிட்டு இருக்கிறேன். அண்ணா சிக்கன் போடுங்க. சிக்கன் போட்டாச்சு. அப்படியே பொறுமையாக அது மசாலாலாம் அப்படியே கொஞ்சம் பிரட்டி விடணும். இந்த மசாலா எல்லாம் அது மேலே ஊறணும். ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடியே இந்த சிக்கனை வந்து நம்ம தயிர் போட்டு ஊற வச்சாச்சு. தயிர் சால்ட்டு போட்டு அதை அப்போ தான் அது நல்லா வந்து ஊறி சூப்பரான ஃப்ளேவர் இருக்கும் அப்படின்னு. இப்போ இது ஒன்று ஒரு 1/2 அன் ஹவர் அப்படி வேகட்டும். கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டோம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி புதினா போடணும். கொத்தமல்லி புதினா நல்ல ஃப்ளேவராக இருக்கும். சரிங்களா? பிரியாணிக்கு நல்ல ஒரு வாசனையாக இருக்கும்.